ஆனால் தர்பீஸு கான்ஃபிடென்ட்டின்னு உச்சக்கட்டாங்க. எடிட்லாம் கலக்கிட்டு வந்துட்டு இருக்கு பார்த்தீங்களா? கனி அக்கா என்ன சொன்னாங்க, இந்த மாதிரி சட்டை இல்லாத இருக்கிறது அவங்களுக்கு பிடிக்காதுன்னு சொன்னாங்கன்னா, அவங்க சொன்னதுக்கு பிறகும் தர்பீஸ் இந்த ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்குன்னா என்ன அர்த்தம்? கனி அக்காவை நான் மதிக்கலன்னு தான் அர்த்தம். ஆனால் இது பார்க்க நல்லா இருக்கே. ஏன்னா ஒரு மனிதன் தனக்கு கிடைக்கிற அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தணுங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், எனக்கு தர்பீஸு இந்த கால் ஒரு மாதிரி இதுவாக பண்ணுவாப்புல. நான் வேறு மாதிரி நினச்சிட்டேன். ஆனால் இந்த கால் தாங்கலாக போகிறாருங்க. அது அவருக்கு இருக்கிற நெகட்டிவ் தானே. அது கூட பாசிட்டிவாக மாற்றுறாருங்க. நல்லாயிருக்கு. இன்னொன்று கமருதீன் வந்து அவருக்கு மைக் எடுத்து பேசுகிறதுக்காக ஏதோ கொடுப்பாரு. இவரும் வசனம் பேசுவார். உடனே பிக் பாஸ், திவாகர் உங்கள் மைக்கை நினையாத பார்த்துங்க, செல்லம் 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 உள்ளே எடுத்துன்னு போ செல்லம். நல்லா இருந்தது. மேடம் உங்களுக்கு தர்பீஸ் எப்படி பிடிக்கும்? எங்கள் மிஸ்ஸஸ்க்கு கருத்தே இல்லையா. ஆனால் எனக்கு பிடிச்சிருக்க. நீங்கள் யோசிச்சு பாருங்கள் நண்பர்களே, இந்த பிக் பாஸில் இந்த மனுஷனை செய்யாத பாடி ஷேமிங், இந்த மனுஷனுக்கு கொடுக்காத டார்ச்சர் நிறைய பேர் கொடுக்குறாங்க. அழவே இல்லைங்க. எனக்கு அதாங்க பிடிச்சிருக்கு. வந்த வைல்டு கார்டெலாம் ஒரு வாரத்துலேயே அழுதுன்னு உட்காந்துருக்காங்க. திவ்யாலாம் நம்ம எப்படி நினச்சோம், பவர்ஃபுல் கண்டஸ்டன்ட் நினச்சோம்லாம் அழுதுட்டு இருக்காங்க. ஆனால் இந்த மனுஷன் அழவே மாட்டேங்கிறான். அப்போ அவன் சொன்ன மாதிரி அவனுக்கு ஒரு பவர்ஃபுல் மைண்ட் இருக்குது போல இருக்க. மேடம் தர்பீஸ் பற்றி சொல்லுங்கள். மீண்டும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஆனால் வாக்குகள் மட்டும் குவிந்துக்கிட்டே இருக்க. அதுக்கு என்ன காரணம்னா பவர்ஃபுல் மைண்டு, பாசிட்டிவ் மைண்டு. நல்லா இருக்கு. இதை ஒரு நண்பர் எனக்கு அனுப்பிச்சு இந்த மாதிரி ஒரு பண்ணுறாரு, இதை சரியா அப்படின்னு கேட்டார். நான் இப்போவும் சொல்கிறேன், தனக்கு கிடைக்கிற வாய்ப்பை பயன்படுத்தும் கலைஞனை நான் பாராட்டுவேன். ஏன்னா எனக்கு ஒரு வாய்ப்பே கிடைக்கலையே. அப்படிங்கும்போது ஒரு கலைஞன் தன்னை வடிவமைக்கிறான் அப்படின்னா நான் பாராட்டுவேன். இவர் போய் ஹீரோ மெட்டீரியல்லாம் கிடையாது. அதெல்லாம் நான் கண்டிப்பாக தீபக் சொன்னதுக்கு நான் உண்மையாக ஒத்துப்பேன். இவர் வந்து காமெடியனாக வந்தால் சூப்பராக வரும். முத்துக்குமாரன் அவன் காமெடியனாக வந்தால் சூப்பராக வந்திருக்கலாம். ஏன் அவர் அதுக்கு போகல அப்படின்னு தெரில. இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. உங்கள்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கணும்னு தோணுது. இன்னொரு மகிழ்ச்சியான நான் செய்தி சொல்கிறேன். நான் பிரமித்த செய்தி சொல்கிறேன். என்னங்க 1000 ரூபா அனுப்பியிருக்கார் ஒருத்தர். எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருக்குங்க. அதுக்கு பிறகு அவர் நேர்மையான ரிவ்யூ இந்த மாதிரிலாம் சொல்லும் பொழுது, ஏன்னா நான் உங்ககிட்ட மீண்டும் மீண்டும் சொல்கிறது தான், நான் வந்து அந்த ப்ரொமோஷன் பின்னாடி போகிறதில்ல, இதெல்லாம் போகிறதில்ல. அப்படிங்கும்பொழுது ஒருத்தவங்க அந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னா, ஏதோ ஒரு விஷயத்தில் உங்களுக்குள்ளே நான் வரேன் போல இருக்கேன். எனக்கு இந்த வியூஸ் தான் வரல, அதுதான் கஷ்டமாக இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனால் வரும் 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 நான் நம்புகிறேன். இன்னும் நண்பர்கள்லாம் சொல்கிறீங்க, லைவில் வாங்க ப்ரோ, அது ஃபேஸ் காட்டி பேசுங்க ப்ரோ, அதுதான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறீங்க. அதுவும் எனக்கு புரியுது. பட் என்னால், நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நான் வந்து ரோட்டில் நடந்துக்கிட்டு இருக்கும்போதே வீடியோ போடுறேன். நான் அப்போ எப்படிங்க செட் பண்ணி என்னை காட்டிலாம் போட முடியும்? எனக்கு இதுதான் கம்ஃபர்டபுளாக இருக்குது. சரியா? என்னை புரிந்தவர்கள் சொல்ல வார்த்தை